இவனை வெளியே ஒரு வாரத்தில் எப்படி இங்கே அனுப்ப முடியும்? இப்போ பிக் பாஸ்க்கே ரூல்ஸ் சொல்கிறீங்க. நாமாமையா ஒய் நாட்? அது எழுதப்பட்டது நடக்குது. போகும்போது விஜய் சேதுபதி கிட்ட ஸ்பேஸுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போன்றது வரைக்கும் எழுதப்பட்டது. NCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் iSpot, a premium smart plot community. அந்த கட்டிப்பிடிக்க வந்தாங்க தெரியுமா? நான் வெளியே வரும்போது எல்லாரும் அங்கே இருங்கன்னு காரணம் சொன்னதுக்கு காரணம் அவங்க என் மேலே சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதாவது நான் தோத்தா மாதிரியும் என் தாட்ஸ் நான் எங்கே இருக்கோ நான் அங்கே இருக்கேன். நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்ல வந்தது அதான். அந்த டைம் இல்லாதனால டக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே நான் சொல்லியிருக்கேன். நிஜமாவே இவர் தான் இந்த படங்களை டைரக்ட் பண்ணவரா? அந்த பிரவீன் காந்தியோட ஏஜ் அப்போ இருந்த ஒரு அவசரம் வெறி இருக்குல்ல, அது இப்போ கம்மியாக. அப்போ எனக்கு பேரே ஃபயர் பால். ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். 20 பேரில் நேரம் எத்தனை பேரை நான் தள்ளி விட்டு ஓடிருப்பேன்னு தெரியாது. அந்த பிரவீன் காந்தியாக இருந்திருந்தால், ரட்சகன் எடுக்கும்போது இந்த பிரவீன் காந்தியாக இருந்திருந்தா சத்தியமாக 100 நாள் என்னை தூக்கி நீங்கள் வெளியே போகணும். நமக்கு பிக் பாஸ்ன்னு என்ன ஒரு கூத்தாடி இடம் மாதிரி தான் இருக்குது. மக்களோட மனம் இல்லை, என்டர்டெயின் இடப்பா. இதில் பாதி ஸ்கிரிப்ட்ப்பா. அன்னைக்கு கூட விஜய் சேதுபதி சார் சொன்னார், நிறைய துரோகங்களை ஃபேஸ் பண்ணி. நானே துரோகம் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ நல்லா என்ன துரோகம்? பட் எக்ஸிட் டைமில் ஏன் அந்த அன்பை நீங்கள் கொடுக்கல? அப்போ என்னை படுக்கும் போதெல்லாம் யார் என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? நீ சார் திமிர சொல்ல, நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு கம்னு இருங்க. நீங்கள் பூமரை ஒதுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா பூமியை ஒதுக்குறீங்க. வணக்கம் சார். வணக்கம் ஷோபனா சார். முதல்ல நான் என்ன கேட்க போகிறேன்னா, வெளியில் வந்த பிறகு உங்கள் வீட்டில் உங்களுக்கான ஸ்பேஸ் அதே இருந்ததா சார்? பாட்டில் இருந்து ஆரம்பிப்போமா? ஓகே, சூப்பர் சார். இப்போ நான் ஸ்பேஸ் கொடுக்கணும்ல, பாடுங்க. ஆமாம், பாடுங்க சார். பிக் பாஸ், பிக் பாஸ், பிரியமான பிக் பாஸ், என்டர்டைனில் எந்த வகை கூறு? என்டர்டைனில் 2 வகை, காமெடியில் சில உண்டு, கலாய்ப்பது சில உண்டு. 2ல் நீ எந்த வகை கூறு? சில நாள் காமெடி உண்டு, பல நாள் மெசேஜ் உண்டு. மக்களின் ரசனையை கண்டு சேவை செய்வது நன்று. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அழகான பாடல்கள், அதுக்கான ஒரு வரிகளை நீங்களே எழுதி மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் பிக் பாஸ் இஸ் அ பிக்கெஸ்ட் என்டர்டெயின்மெண்ட் ஷோ. ஆனா நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஸ்பேஸ் வெளியில வந்த பிறகு எப்படி இருந்தது சார்? எனக்கான ஸ்பேஸ் என்னுடைய இதயத்தில் இருக்கு. என்னோட இதயத்தில் தான் ஸ்பேஸ். நான் இதை எப்படி எடுத்துக்கிட்டேன்றதை வச்சு தான் என் கூட பேசுகிறவங்க அதே மனநிலைக்கு அவங்க வருவாங்க. இப்போ நான் புலம்புனேன்னு வச்சுங்களேன், இல்லை பாவம் இல்லை, ஆனாலும் பிக் பாஸ் அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படி வருவாங்க. ஆனால் செம 1 வீக் சூப்பருங்கன்னு நான் எடுத்தோடனே அடிச்சிட்டேன்னு வச்சுங்களேன், அவன் எனக்கு என் ஸ்பேஸுக்கு வந்துடுவான். அப்போது எதிரி என்ன பேசணுன்றதை நான் தான் டிசைட் பண்ணுறேன். நான் டிசைட் பண்ணிட்டேன் வந்தோடனே. அதனால தான் அந்த கட்டிப்பிடிக்க வந்தாங்க தெரியுமா? நான் வெளியே வரும்போது எல்லாரும் அங்கே இருங்கன்னு காரணம் சொன்னதுக்கு காரணம் அவங்க என் மேலே சிம்பத்தியை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. அதாவது நான் தோத்தா மாதிரியும். ஸோ என்னுடைய ஸ்பேஸ் அங்கு யாரும் எடுக்கவே முடியாது. நாங்கள் திங்க் பண்ணுறதை நீங்கள் கேஸ் போட்டு என்ன தடுப்பீங்களா? ஏன் சார் நீங்கள் அங்கேயே திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களால் சொல்ல முடியுமா? நான் அங்கே இருந்தாலும் திங்க் பண்ணிகிட்ருப்பேன், இல்லாமையே அதை நான் திங்க் பண்ணிட்டு தான் நான் அங்கே தானே இருக்கேன். சிம்பிள். நான் விஜய் சேதுபதி சார்கிட்ட சொல்ல வந்தது அதான். அந்த டைம் இல்லாதனால டக்கு நான் கரெக்டாக சொல்ல முடியல. இங்கே நான் சொல்லிடுறேன். என் தாட்ஸ் நான் எங்கே இருக்கோ நான் அங்கே இருக்கேன். இந்த 100 நாளும் என் தாட்ஸ் அங்கே இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்கன்னு நினைக்கிறீங்களா? இப்போது காலையில், அன்னைக்கு காலையில், அதாவது கேம் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு காலையில் பிரவீன் ராஜ் இருக்காரியா, அவருக்கும் திவாகருக்கும் சண்டை. ஓகே. ஸோ அந்த சண்டை பார்க்கும்போது ஐயோ என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னு வந்தது எனக்கு. பிரவீன் ராஜ் மேலே எனக்கு ஒரு சின்ன இரிட்டேட் இருந்தது. அப்படி ஒரு சவுண்டு, அப்படி ஒரு நாய்ஸியாக இருந்தது. அதை மைண்டில் இருக்குது. ஆனால் அவரை நான் எடுத்த உடனே குற்றம் சொல்ல என் மனசு வரல. அன்றைக்கே நாமினேஷன் வந்துருச்சு. அன்றைக்கி மதியானம் 3 மணிக்கு பிக் பாஸ் கூப்பிட்டாங்க. நம்ம சொல்ல வேண்டிய நிர்பந்தம் எனக்கு என்னென்னா, சரி அந்த இடத்துல தான் அப்படி பண்ணியிருப்பார், அதனால் பிரவீனை சொல்லணுமான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். அதில் குழப்பத்தில் நான் டிசைடிங் இல்லை சார் என்னை ஃபஸ்ட் டேவே கேட்காதீங்கன்னு. இப்போது நான் சொல்கிறேன், ஒரு வாரம் அலோவ் பண்ணால் பெட்டர். இவங்களுடைய ரூல்ஸில் ஒரு வாரம் வேறு டாஸ்க் கொடுங்க, டஃப் டாஸ்க் கொடுங்க, அதுக்குள்ளே ஃபில்டர் பண்ணுங்க. ஆனால் ஒரு வாரத்துக்குள்ளே இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வேணான்னு சொல்லக்கூடாது. இவனை வெளியே ஒரு வாரத்தில் எப்படி இங்கே அனுப்ப முடியும்? இப்போ பிக் பாஸ்க்கே ரூல்ஸ் சொல்கிறீங்க. நாமாமையா ஒய் நாட்? நான் டைரக்டருங்க. நான் அதை தவற விட்டேன்னு நினச்சவங்க கிட்ட நான் என்ன சொன்னாலும் அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. ஏன்னா முடிவு எடுத்துட்டாங்க நான் தவற விட்டுட்டேன்னு. எனக்கு தெரியும்
அது எழுதப்பட்டது நடக்குது. நல்லா கேட்டுங்க. அது மாதிரி நான் பிக் பாஸுக்கு வரணும் என்பதும் எழுதப்பட்டது, ஒரு வாரத்தில் வெளியே போக வேண்டும் என்பதும் எழுதப்பட்டது. போகும்போது விஜய் சேதுபதி கிட்ட ஸ்பேஸுங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போன்றது வரைக்கும் எழுதப்பட்டது. நான் சொல்லிட்டேன் என் வேலை. அதனால நீங்க எடுக்கப்பட்டீங்க அப்படி. அவ்வளோதான். ஐ டோன்ட், அவ்வளோதான் எனக்கு கொடுக்கப்பட்ட இவ்வளோதான். இது வந்து மேடம் எல்லாம் எழுதப்பட்டது நடக்கிறது. நீங்கள் இதை நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பூமரை ஒதுக்க முடியாது உங்களால். ஓகே, நீங்கள் பூமரை ஒதுக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா பூமியை ஒதுக்குற மாதிரி. ஏன்னா அனுபவம் தான் பூமர். இன்னைக்கு நாட் எவ்ரிபடி, ஒரு சில காமெண்ட்ஸ் என்ன வருதுன்னா, நிஜமாவே இவர் தான் இந்த படங்களை டைரக்ட் பண்ணவரா, என்ன இப்படி பண்ணிட்டார் உள்ள, எங்களால் அது ஜட்ஜ் பண்ண முடியல அவரை அப்படின்னு. பிகாஸ் இன்னைக்கு வந்து பீப்புள் ஜட்ஜ் டூ ஃபாஸ்ட். கரெக்டுங்களா? ஸோ இந்த நபர் தான், இந்த இன்னார் தான் இந்த படங்களை எடுத்தவர் இன்னைக்கு பிக் பாஸ்ல இப்படி விளையாடி இருக்காரா அப்படின்றது. இதுக்கு உங்களோட பதில் என்ன? அந்த பிரவீன் காந்தியோட ஏஜ், அப்போ இருந்த ஒரு அவசரம் வெறி இருக்குல்ல, அது இப்போ கம்மியாக அளவாக டிப்ளமேட்டிக்காக மாறிடுச்சு, கன்வெர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு பேரே ஃபயர் பால். ஒரு இடத்துல நிற்க மாட்டேன். 20 பேரில் நேரம் எத்தனை பேரை நான் தள்ளி விட்டு ஓடிருப்பேன்னு தெரியாது. அந்த பிரவீன் காந்தியாக இருந்திருந்தால், ரட்சகன் எடுக்கும்போது அந்த பிரவீன் காந்தியாக இருந்திருந்தா சத்தியமாக 100 நாள் என்னை தூக்கி நீங்கள் வெளியே போடணும். முடிஞ்சிருச்சியா, ஷோ முடிஞ்சிருச்சியா, போயா ஒன்று. இல்லை சார், இன்னும் கொஞ்சம் இருந்துக்கிறேன் சார், நல்லா இருக்குது சார், இங்கே ஒரு ஷார்ட் எடுத்தால் கூட நல்லா இருக்கும் சார். அடுத்த படத்தை ஷூட்டிங் அங்கே வச்சுருவேன். பாரு வந்து 100 ரகுவரன், ஓகே, 100 மன்சூர் அலிகான் தான் பாரு. இப்போ பிரவீன் காந்தியை பற்றின ஒப்பீனியன் இது நிரந்தரம் அல்ல. நான் அடுத்து ஒரு 6 மாதத்தில் ஏதோ ஒரு நல்ல படம் எடுத்துட்டேன்னா இந்த மனநிலை மாறிடும். சே, பிரவீன் காந்தி தான் அப்படிம்பாங்க. அந்த கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் வந்து அகெயின் மக்கள் வாஸ் நாட் தட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்ற மாதிரி ஒரு காமெண்ட்ஸ் வந்திருக்கு. என்ன இந்த வாட்டி இப்படிலாம் போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது பொதுவாகவே ஒரு இப்போ உள்ள இருந்த ஒரு பிளேயராக நான் கேட்கல, சின்ஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் த கேம், ஒரு வெளியிலேருந்து ஒரு பார்வையாளராக உங்களுக்கு எப்படி இருக்குது கண்டெஸ்டன்ட் லிஸ்ட் பார்க்கும்பொழுது? நமக்கு பிக் பாஸ்ன்னு ஒன்று என்ன, ஒரு கூத்தாடி இடம் மாதிரி தான் இருக்குது. மக்களோட மனநிலை என்டர்டெயின் இடப்பா. இதில் பாதி ஸ்கிரிப்ட்ப்பா. அன்னைக்கு கூட விஜய் சேதுபதி சார் சொன்னார், இது பாருங்கள் ஸ்கிரிப்ட் இல்லைன்னாரு. நான் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன், எவ்ரிதிங் பர்ஃபெக்ட் ட்ரூ. மக்கள் பார்க்குறது தானே மேடம், அதானே மெயின் டார்கெட். நான் என் உள்ளே போகும்போதே நான் தான் நினச்சி போனேன் மேடம். மக்களுக்கு பெரிய சுவாரஸ்யத்தை கொடுத்துடணும், நல்ல மெசேஜாக டெய்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பிளான் பண்ணேன். பட் அதுக்குள்ளே நான் கூப்பிடும்போதே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் புரியல, இல்லை செட் ஆகலை. டெய்லி ஒரு நல்ல ஷார்ட் ஃபிலிமு மெசேஜோட என்டர்டெயினாக அவங்களுக்கும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும், இவங்களுக்கு நல்ல கண்டென்ட் கிடைக்கும், மக்களுக்கு ஒரு மெசேஜ் போய் சேரும்ட்டு நான் ஷார்ட் ஃபிலிமுக்கு தான் பிளான் பண்ணேன். டெய்லி ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அதை கூப்பிட்றேன், வரமாட்டேங்கிறாங்க. எவ்வளோ பேரை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளோ விஷயம் கற்றுட்டு இருந்திருப்பீங்க, நிறைய துரோகங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நானே துரோகம் பண்ணியிருக்கேன். நான் அவ்வளோ நல்லவன். என்ன துரோகம் பண்ணியிருப்போம்ல மேடம். சின்ன சின்னதாக நம்ம அந்த லட்சியத்தை அடையிறதுக்காக ஒன்று ஓடுவோம் இல்லையா, அப்போ வந்து சின்ன தவறுப்பட்டு அப்புறம் தனியாக உட்காந்து அழுவோம், அது ஒரு விஷயம். அடுத்தது அப்போ என்ன சார்? அப்படியே இருப்பேன், சும்மா இருப்பேன், நீங்கள் கூப்பிடுவீங்க, நான் சும்மா இருப்பேன், நீங்கள் கூப்பிடுவீங்க. பிக் பாஸும் அப்படி தான் இருந்தது. நான் சும்மா இருந்தேன், அவங்க கூப்பிட்டாங்க, அது நடக்கும். நீங்கள் உங்களை தேடி சில விஷயங்கள் வரும், பாசிட்டிவ் எல்லாமே வரும். உங்களுக்கு எதெல்லாம் பிரம்மாண்டமாக அது எனக்கு சாதாரணமாக வரும். அப்படி தான் எனக்கு 23 வயசுலேயே வந்தது. மிஸ் யூனிவர்ஸ் என்னை தேடி வந்தாங்க. மீன்ஸ் அது திமிரா சொல்ல, நீங்கள் தகுதியை வளர்த்துக்கிட்டு கம்னு இருங்க. பட் எக்ஸிட் டைம்ல ஏன் அந்த அன்பை நீங்க கொடுக்கல? அண்ட் இன்னொரு கேள்வி நான் கனெக்ட் பண்றேன், சின்ஸ் we are running short of time. விஜய் சேதுபதி சாரோட அந்த கார்டை அவர் புல் பண்ணி நீங்க தான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு புரிதல் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அதாவது கூடிய சீக்கிரம் சாரோட ஒரு படம், அந்த டைரக்டர் அப்படின்ற ஒரு விஜய் சேதுபதியோட அடுத்த படத்தோட டைரக்டரை இப்போது விஜய் சேதுபதியே காட்டப் போகிறார், பிரவீன் காந்தி. நானே இல்ல மாத்திட்டேன். சோ இது ரெண்டுக்கும் என்ன ஒரு அர்த்தம்? இப்போ நான் பிக் பாஸில் வந்த உடனே வெளியே வரும்போது அந்த நாள் அந்த இது பண்ணாங்களே, என் மனம் தான் என்னை டார்ச்சர் பண்ணிச்சு. நீங்களாம் பண்ணல, நீங்கள் எவ்வளோ நேரம் என்னை டார்ச்சர் பண்ண முடியும்? XY, நீங்கள் என்ன XY, ஐயோ போயிட்டார், ஐயோ சொதப்பிட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லலாம். இதை முடிச்சிடறேன். அப்போ என்னை படுக்கும்போதெல்லாம் யார் என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்கிறீங்க? என் மனம் தான். சொதப்பிட்டேன், மிஸ் பண்ணிட்டேன், சச் எ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லிக்கிட்டே இருக்கிறது யார்? உங்கள் மனம். அதை தூக்கி உங்கள் காலடியில் போடுங்க. விட்ற, இதெல்லாம் என்ன குழந்தைங்க கேமு அப்படின்னு நான் என்ன சொல்ல பழகிக்கிட்டேன்னா நான் இதோட பெரிய கேமுக்கு போயிடுவேன். நான் இதிலே சுருங்கிடக்கூடாது. சில பேர் அது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி இருக்கும். இவ்வளோ இல்லை, நான் என்னையே மூல் பண்ணி இன்னைக்கு என்னோட சந்தோஷத்தை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றீங்கல்ல, அது எப்படி சொல்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம். இப்போ நான் வந்து ரட்சகன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது இதை சாதிச்சுட்டா நான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உள்ளே இருக்கிறவன் சொன்னதுனால நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். உள்ளே ஒன்று துரத்திக்கிட்டே இருந்தது, ஓடுன்னு. அந்த கமாண்டிங் என்ன ஒன்று பண்ண வச்சுது. அது பெருசாக சிறுசாக ஏதோ ஒன்று பண்ணோம். சரி, அதில் எனக்கு என்ன கிடச்சிது, பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தா
என்னோடய ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன். வா சரி, எவ்வளோ நேரம் இருந்தேன்? சில செகண்ட் கூட இல்லை. ஏன்னா அந்த படம் 200 நாள் ஓடி இருந்தா அங்கே வந்து கொஞ்சம் கம்மியாகிடுச்சாங்க, உடனே எங்கள் மனம் அதுக்கு போயிடும். சூப்பர் ஹிட்டாக ஓடிட்டு இருக்கும் படம், எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சு அந்த ஷோ கேன்சல்னால் அதை பிடிச்சிக்கும் மைண்டு. ஐயோ ஷோ கேன்சலா, திருநெல்வேலியில் படம் இல்லையா, மை காட், அதை பிடிச்சிக்கும். இங்கெல்லாம் பிச்சின்னு ஓடுது படம். அது மாதிரி உங்கள் மனதை நீங்கள் சாந்திப்படுத்தாமல், மனதை கையாள தெரியாமல் உங்களுக்கு எந்த வெற்றி கொடுத்தாலும் அந்த வெற்றியை உங்களால் கொண்டாட முடியாது. அதுக்கு மேலே இன்னொரு வெற்றியை தேடி ஓடுவீங்க. ஓகே, சின்ன ஸ்க்ரீனில் பெரிய நடிகராக இருப்பார், அவரோட ஒரே எய்ம் எப்படி நான் பெரிய ஸ்க்ரீனுக்கு வரணும்பார். நீங்கள் எந்த சின்ன திரை நடிகர்களையும் போங்க, நான் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கேன், எப்படியாவது ஒரு படம் பண்ணிடணும் சார். அங்கே மனம் அங்கே போயிடும். சரி படம் வந்துட்டீங்க, ஒரு பேன் இண்டியா படம் எப்படியாவது பண்ணிடணும் சார்பாங்க. இப்போ கமல் சாருக்கு இவ்வளோ சாய்ச்ச கமல் சாருக்கு ஒன்றே ஒன்று, இன்னும் எனக்கு ஒரு ஆஸ்கர் வரலையே. இன்னமும் அந்த மனம் வந்து உங்களை அலக்கழிச்சிக்கிட்டே இருக்கும். அந்த இதை பிடிச்சிடணும் நீங்கள். ஓ இன்னும் இவன் எப்போ பார்த்தாலும் விரட்டிக்கிட்டே இருக்கான் இவன், ஐய இங்கே வா, இங்கே என்ன வேணும் உனக்கு, இல்லை இங்கே வா உட்காரு. உங்கள் மனதோடு நீங்கள் உட்காந்து பேசணும். அவனை தனிச்சாதான் நீங்கள் கூலாக, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கேட்ட ஆனந்தம். ஓ இவனை ஆஃப் பண்ணால் தான் ஆனந்தமே வருது. நான் ஆஃப் பண்ணிட்டேன். முடக்கிட்டேன் அவனை, முடக்கி போட்டேன் அவனை. எவ்வளோ வருஷம் முன்னாடி? ஒரு 3-4 வருஷமா மேடம். ஒரு நாள் என்னுடைய லட்சியம்லாம் இருக்குல்ல, நான் ஒரு பெரிய டைரக்டராகவும் பெரிய நடிகராகவும், நடிகை ஆசை தான் அதிகம் எனக்கு. ஒரு நாள் அவனுங்கெல்லாம் என்னை விரட்டுறானுங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசையை அப்படி என் கண்ணு முன்னாடியே போட்டு கொளுத்திட்டேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கு ஆசை கொளுத்திட்டேன். எது கூப்பிட்றாங்களோ அதை மட்டும் செய். என்னை கூப்பிடணும், கூப்பிட்டா தான் செய்யணும். நான் ட்ரை பண்ணவே மாட்டேன். பட் முதல் முறையாக ரட்சகன் 2க்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைய இளைஞர்களும் சோனியா பாட்டை கொண்டாடுறது எனக்கு வந்து ஒரு மாதிரி பிளானிங் இருக்குது, கில்ட்டியாக இருக்குது. ஓகே, இப்படி பசங்க கொண்டாடுதுங்க. ஏன்னா மேடம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம்லாம் பசங்க கொண்டாடாதுங்க. அப்போ அதில் என்னமோ இருக்குது, அது நம்ம அதோட நிறுத்தினாலும் இதுக்கு மட்டும் நான் ட்ரை பண்ணுறேன். ட்ரை தான், திருப்பி போராட்டம் கிடையாது, சாரி, ட்ரை பண்ணுவேன். நாகார்ஜுன் சாரை போய் பார்ப்பேன், ட்ரை பண்ணுவேன். அவரும் மக்கள் இவ்வளோ ரசிக்கிறாங்கன்றதை அவரும் சாரும் புரிஞ்சுக்கிட்டு ஓகே பிரவீன் கோஹெட்னு சொன்னார்னா புடிசரை தேடுவேன். இல்லை அப்படின்னா அங்கேயே லேட் ஆச்சுன்னா நான் ட்ராப் அவுட் பண்ணிடுவேன். பெயினே கிடையாது, நோ வித்தவுட் பெயின். என் கடமை, அதாவது ஒரு ரசிகர்களுக்காக முயற்சி பண்ணுறேன் மேடம், எனக்காக இல்லை. எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம்? பெரிய கார் கொடுக்க போகிறீங்க, அந்த ஸ்பேஸு கொஞ்சம் பெருசாக இருக்குது. பெருசுன்னு என்ன மேடம், ஸ்பேஸு பெருசாக இருக்கும். 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வாங்கிட்டா நீங்கள் ஸ்பேஸ் தானே பெருசு. எனக்கு ஒட்டுமொத்த ஸ்பேஸ் சார் எங்க போனா ஸ்பேஸ் மட்டும் விட மாட்டாரு. அதானே மேடம் உண்மை, அதுதான் உண்மை. நீங்கள் இந்த ரூமு ஸ்பேஸ் இல்லாத இடம் ஏதாவது பாருங்க, ஏதாவது ஒன்றை காட்டுங்க. நீங்கள் ஸ்பேஸ் இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னா ஒன்றை காட்டுங்க. சின்னதில் இருப்பீங்க இல்லை பெரிய ஸ்பேஸில் இருப்பீங்க. ஸ்பேஸ் இல்லாமல் உங்களால் வாழவே முடியாது. ஆனால் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை சார்? ஆல்ரெடி இருக்கு மேடம், நீங்கள் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. உலகமே உங்களுது. என்ன சார் சொல்கிறீங்க? அழகான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது, அது நல்ல கிரவுண்ட் இருக்கு, நல்லா கட்டி விட்டு விளையாடுறத விட்டு இளைஞர்களுக்காக விட்டு கொடுத்துட்டு வரப்பட்ட ஸ்பேஸ். எனக்கு அந்த ஸ்பேஸ் விட்டு கொடுத்துட்டீங்க, இளைஞர்களுக்கான ஸ்பேஸாக கொடுத்துட்டு. இப்போ எப்போவுமே என் கூட இருக்க போகிற ஒரே ஸ்பேஸ் இதுதான். பொண்டாட்டி கூட இருக்காது, அம்மா அப்பா இருக்க முடியாது, நண்பர்களும் இருக்க முடியாது. ஆனால் இது எப்போவுமே கூட ஆனந்தம். இது ஓகே ஸ்பேஸ், இதுதான் ஆனந்தம், உச்சக்கட்ட ஆனந்தம், பேரானந்தம். இதுக்கு வந்து இதுவே கிடையாது. இது அன்பு சார்ந்தது. இது ஓகே, அன்பு சார்ந்த பேரானந்தம். சார் லாஸ்டா டைம் கருதி குயிக்காக சில வார்த்தைகள் சொல்ல, டக்கு டக்குன்னு சொல்லிடுங்க. துரோகம் கட்டுத்தரும். நிறைய கற்றுக்கிட்டீங்களா சார்? கட்டுத்தரும். ஓகே. காதல் செய்தே தீர வேண்டும். பணம் தேவைப்பட்டால் தேவை வேண்டும். கெட்ட வார்த்தைகள் புழக்கத்தில் அதிகமாக வந்து விட்டது. இது கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்ல முடியுமா சார்? வட சென்னைன்னு ஒரு படம் வந்ததுக்கப்புறம் மக்கள் சாதாரணமாக அதை புழக்கத்தில் வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறதுக்கு ரொம்ப யோசிச்சு பேசுவோம். வட சென்னை படம் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, வடை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரியான வார்த்தைகளை வந்து சாதாரணமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் புழக்கத்தில் சாதாரணமாக வந்துடுச்சு. ஓகே. பிக் பாஸ் சார் அனுபவித்தே தீர வேண்டிய அற்புத ஒரு என்ன சொல்கிறது அனுபவம். அனுபவித்தே தீர வேண்டும். அதில் அடி வாங்கினாலும் தப்பு இல்லைங்கிறேன். ஒரு வாரம் இருந்துட்டேன்ல, எனக்கு ஒரு வாரம் சிலதை எனக்கு சின்சியாரிட்டியை கற்றுக் கொடுத்தது. அங்கே இருக்கிற சின்சியாரிட்டி. ஓகே. நான் படம் பண்ணும்போது அந்த சின்சியாரிட்டியை நான் வந்து அந்த மைண்ட் செட்டை கிரியேட் பண்ணணும்னு எனக்கு அது ஒன்று கற்றுக்கிட்டேன். விஜய் சேதுபதி கமல் சாருக்கு சற்று தொலைவில் இருப்பவர். ஓகே.
அண்ட் சார் உள்ள இத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்க அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இன்னும் இட் இஸ் டூ ஏர்லி டு ஜட்ஜ் பட் ஸ்டில் இவர் நல்லா விளையாடக்கூடியவர் தான் இல்லை இவங்க நல்லா விளையாடக்கூடியவங்க தான் ஆனால் இன்னும் டைம் எடுக்குது பட் இன்னும் பயங்கரமாக விளையாடுவாங்கன்னு நினைக்கிற ஒரு நபர்னா யார்? துஷார். ஓகே. துஷார்ன்றவன் வந்து ஹேண்ட்லிங் தெரியுது அவனுக்கு. சின்ன பையன். மெயினாக வந்து என்னென்னா அந்த டீம்லேயே ஐ திங்க் இஸ் அ யங் பாய். நிறைய ஏன்னா அவனை வளர்த்து விட்டா எதிர்காலம் அவன் 4 பேருக்கு நல்லது பண்ணுவான். சின்ன பையன் நிதானமாக இருக்கான், தெளிவாக இருக்கான். அவன் வளரணும், அவன் வந்தால் நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் அவன் நான் சொல்லியிருக்கான் அவனுக்கு 30 வயசில் நீ பெரிய ஆள் ஆகிடுவேன். 30-35 வயசில். அப்போ நீங்கள் சார் நான் இன்டர்நேஷ்னல் பர்சனாலிட்டி ஆகிடுவேன். என்னை விட்டு நீ இந்தியா லெவல்லையாவது வளர்ந்துருவேன். இந்தியா லெவலுக்கு அந்த பையன் தன்னை வளர்த்துக்குவான்னு நம்புகிறேன். ஏன்னா பிக் பாஸோட பேஸ் கிடைக்கிறதுல லக்கு மேடம். அதுதான் திருப்பி வந்து சொல்கிறேன், எழுதப்பட்டது நடக்கிறது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், பீங் அ டைரக்டர் ஆல்சோ ஐ வாண்ட் டு ஆஸ்க் திஸ் क्वेश्चन. எல்லாருக்குமே அந்த ஒரு அடையாளம்கான ஒரு பெயர் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட அந்த கதை அப்படின்ற ஒரு காலத்தில் அந்த நேம் இருந்தது. இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ளே ஒரு டைட்டிலோடவே என்ட்ரி போயிருக்காங்க இல்லையா? அவங்களே ஒரு ஸ்டாராக கருதி அவங்களுக்கே ஒரு டைட்டில் கொடுத்து நாங்கள் இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு சூப்பர் ஸ்டார்னு கொடுத்துருந்தாங்க. சூப்பர் ஸ்டார்னால இது நிலையானது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது 1 வாரமாக ஆயிடுச்சு. அந்த பேருக்கு நான் இன்னும் கொஞ்சம் கடினமாக இன்னும் கொஞ்சம் அதுதான் திருப்பி இது எல்லாமே எழுதப்பட்டது. நான் என்ன நானே கன்வின்ஸ் பண்ணிக்கணும். இல்லைனா உள்ளே இருக்கவன் எழுந்திரிச்சிருவான் திருப்பி. என்னை தூங்க விட மாட்டான். அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் கொடுத்தாங்க. அது அந்த வண்டியிலே இருந்தது. அந்த கேரவன்லேயே அந்த வண்டி பேர் வந்து இவருக்கு இது அப்படின்னு எழுதியிருந்தது. இப்போ நான் வந்து கனி மேடமை வந்து கனிவான கனின்னு அந்த இடத்துலையே அவங்க வந்து எனக்கு ஒரு சிஸ்டர், நல்ல ஒரு வேல்யூவான லேடியாக தெரிஞ்சாங்க. அது இல்லாமல் எனக்கு என் டைரக்டரோட அகத்தியன் சாரோட பொண்ணு. அகத்தியன் சார் மேலே எனக்கு ஒரு அந்த காலத்து மரியாதை. அதனால் அவர் பொண்ணுன்னும் போது எனக்கு ஒரு வந்துடும். அந்த அம்மாவும் அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அது மாதிரி நந்தினி போயிடக்கூடாது, நந்தினி இருந்திருக்கலாம், நயமான நந்தினி. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்குன்னு சொல்லிகிட்டே வரலாம். சரி, இது வந்து சூப்பர் ஸ்டார் பொதுவாக அவங்க கொடுத்த ஒரு பெயர். உங்களுக்கே நீங்கள் ஒரு டைட்டில் கொடுக்கணும்னா ஸ்பேஸ் ஸ்டார்னு கொடுக்கலாமா சார்? என்ன சார்? நல்லா இருக்கு மேடம். உங்க மூலமா இல்ல சார் நிறைய அது வந்திருக்கு. வந்தனா ஓகே. பட் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட் மேடம் அப்படி ஒரு பேர் எனக்கு வந்ததுன்னா ஐ அம் சோ லக்கி. ஸ்பேஸ் ஸ்டார். ஏன்னா எலன் மஸ்கோட பேர் என்ன தெரியுங்களா? ஸ்பேஸ் எக்ஸ். நான் இப்போ எலன் மஸ்க்கு ஈடாயிட்டேன். அவங்க ஸ்பேஸை வச்சிருக்காருங்க. அவரு ஸ்பேஸ் எக்ஸ், உலகத்தின் நம்பர் 1 பணக்காரன் வச்சிருக்கிற கம்பெனி பேர்னா ஸ்பேஸ் எக்ஸ், ஸ்பேஸ் ஸ்டார். ஓகே. நான் அதை யார் வாயில் யார் எண்ணத்தில் அது வந்ததோ அந்த எண்ணத்தை நான் தலை வணங்கி நான் வந்து பணிவா இனிமேல் ஸ்பேஸ் ஸ்டார்னே நான் போட்டுக்கிறேன். நான் வர டைட்டில் சொல்லிட்டேன். ஓகே ஓகே. இது கொஞ்சம் மேடம் கொஞ்சம் கிண்டலாகவும் வரும். நமக்கு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம்ல வரும். அது அவங்களுடைய மன இயல்பு. ஒருத்தர் என்னை பற்றி திட்டி எழுதுறாருன்னா அவர் எங்கேயோ திட்டு வாங்கிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். அதை எங்கடா தள்ளுறதுன்னு இப்போ எடுப்பார் ஃபோனை. அப்போ நான் வருவேன், இவனை அப்படின்னு அங்கே வாங்கின திட்டம் இங்கே தள்ளி விடுவார். இதுதான் நடக்குது. யாரும் யாரையும் திட்டணுன்ற எண்ணம் இல்லை, வாங்கினதை தள்ளி விடுறது தான் மேடம். NCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. Namma Manju Groups in iSpot, a premium smart plot community.